சார் அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகி இல்லையா எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க நீங்களும் இப்போ தான் ஒளிபரப்பு போட்டுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க. அழுத்தம் தான். நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர். பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலை ஆகியிருக்கார், சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் என்ன குற்றவாளி சரித்திர பதிவேடு குற்றவாளி. சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா? சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திரிஞ்சான்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க? சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கேங்கிறாங்க. அது பெரிய கல்லூரி. இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு அடையாளம்.